எல்லாம் சத்தமா இந்த ஆண்டு துவக்கத்திலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்தும்படியா உங்களை ஆசீர்வதிக்கும்படியா சில நிமிடங்கள் எல்லாரும் துதி பலிகளை ஏறெடுப்போம். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும், புது வருடம் முழுவதும் அற்புதம் திகழட்டும். பாடலை நேற்று ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த ஆண்டுகள் எப்படி என்னை கண்மணி போல நீ பாதுகாத்து வழி நடத்தினீரோ அது போல உடைய கரம் என்னை நடத்தட்டும். தீங்கு என்னை உட்படுத்தாதபடி, தீங்கு என் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி தேவரீ நீ அற்புதமாய் என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா. அதிகாலை அபிஷேகம் இங்கே இறங்கட்டும், புது வருடம் முழுவதும் அற்புதம் திகழட்டும். சீனாய் மலையிலே இறங்கின அக்கினி இன்று இறங்கட்டும், தேவ சபையிலே. சீனாய் மலையிலே இறங்கின அக்கினி இன்று இறங்கட்டும், தேவ சபையிலே. அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும், புது வருடம் முழுவதும் அற்புதம் திகழட்டும். சொல்வோம். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும், புது வருடம் முழுவதும் அற்புதம் திகழட்டும். சொல்வோம். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும், புது வருடம் முழுவதும் அற்புதம் திகழட்டும். எலியாவின் காலத்தில் இறங்கின அக்கினி இங்கு இறங்கிட மூலக்காலை ஜெபிப்போம். Glory, 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 glory.
சபையிலே அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் எலியா காலத்தில் இறங்கின அக்கினி இன்று இறங்கிட முழங்காலில் ஜெபிப்போம். எலியா காலத்தில் இறங்கின அக்கினி இன்று இறங்கிட முழங்காலில் ஜெபிப்போம். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அந்நிய பாஷைகள் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். அந்நிய பாஷைகள் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். சொல்லுவோம். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். சீயோன் அக்கினி நம்மில் பரவட்டும். சூறாவளியா எழுப்புதல் பரவட்டும். சீயோன் அக்கினி நம்மில் பரவட்டும். சூறாவளியா எழுப்புதல் பரவட்டும். அதிகாலை அபிஷேகம் இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். அதிகாலை அபிஷேகம் இன்று இறங்கட்டும். புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். சொல்லுங்க. புது வருடம் முழுவதும் அற்புதம் நிகழட்டும். துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம். சொல்லுங்க. நன்மையினால் நீ நடத்தும். நன்மையினால் நீ நடத்தும். ஹalleluya. உம்முடைய கிருபை என் மீது ஊற்றப்படட்டும். அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அரங்க கிரியை செய்யட்டும். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின தேவ வல்லமை யாவரும் நிரப்பட்டும். ரிகபலப ஷபலபதரப ஹந்தரபலபோ ஷதனவ ஷதனபலப. ஓ மாமா 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 மாமா. ஆவியானவரே 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 ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
இந்த நாட்கள் எத்தனையோ இருளின் சூழ்நிலை வந்த போதும் தேவரீர் நீரனை புரிந்து பாதுகாத்து வழிநடத்தினே. கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், தயவிற்காய் ஸ்தோத்திரம், பலனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு எங்களை நடத்தும், எங்களோடு எங்களை நடத்தும். வார்த்தைகளை பலப்படுத்தட்டும் அப்பா, வார்த்தைகளை பலப்படுத்தட்டும். கிருபை, வல்லமை, மகிமை, தேவ மகிமைகளை நிரப்பட்டும், தேவ மகிமைகளை நிரப்பட்டும், தேவ மகிமைகளை நிரப்பட்டும். தாழ்த்தி கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்து காணப்பட்ட வேளையில் தான் இயேசு பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வறண்டு போய் இருந்தாலும் சரி, அவாந்தரமாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளோ செழிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆவாய். ஹல்லேலூயா. தேவன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமா, ஜனங்கள் எல்லாரும் நல்ல சூழ்நிலையில் வரும் இல்ல. இது கடைசி காலமாக இருக்கிறபடியா கடைசி காலத்திற்குரிய சில சம்பவங்கள் நடக்கும். கடைசி காலத்தின் அடையாளங்கள் நடக்கும். இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்னன்னா, கொள்ளை நோய்கள், நில அதிர்வுகள், இயற்கையின் சீற்றங்கள். இதுக்குள்ள போகக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கடைசி காலம்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையோ சமுத்திரத்தில் கூட அவர்களுக்கு வழி திறக்கும், யோர்தான் அவர்களுக்கு வழி விட்டு கொடுக்கும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நீ சிங்கத்தின் மேல் நடப்பாய், நீ விரியன் பாம்பின் மேல் நடப்பாய், பால சிங்கத்தை மிதித்து போடுவாய், வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை குறித்து சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பயமே கிடையாது. சூழ்நிலையில் இருளாய் இருந்தாலும் தேவன் உனக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஏசாயா 43 அதிகாரத்திலே 20 23 வரை எடுத்து வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் இந்த ஜனத்தை எனக்கென்று, சொல்லுங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லுவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, உன் ஆடுகளை நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலியினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெறணும்னு சொன்னா தேவ காரியத்திலே சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் என்ன செய்தேனா, வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன் இரக்கத்தினாலதான் நீ ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாய். சூழ்நிலைகள் எல்லாம் சில நேரம் உன் மேல ஏறதுனா காரணம் என்னன்னா, நீ அதற்கு இடம் கொடுத்து விட்டாய். உலகத்தின் காரியங்களுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்கிறாய், உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாய். ஆனால் தேவ காரியத்திலேயோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காததினால் அநேக பாடுகளுக்குள்ளே நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் தேவன் நம்ம அழியாம பாதுகாத்து வருகிறார். ஆனாலும் இரக்கம் செய்கிறேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா, அவருடைய நன்மையை கொடுத்துட்டே இருக்கிறார். தண்ணி இருக்கு, அதை குடிக்கிற பால் விடைவான். ஹல்லேலூயா. தண்ணி இருக்குது, உண்மைதான்.
நல்ல தண்ணி தான், தாகம் தீர்க்கிற தண்ணி தான். ஆனா குடிக்கணும்ல. இதோ இருக்கிறது, எடுத்து பருகிக்கொள். தேவ வார்த்தை உன்னை அப்படிதான் அப்படி நடத்தும். ஆண்டவர் உன்னை அப்படி அமிழ்ச்சி செய்ய மாட்டார், அவர் உன்னை நல்லா நடத்துவார். அவர் வேதம் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து, சொல்லுங்க, திணித்து அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதா? வேதத்துல திணிப்புங்கிற இடமே கிடையாது. அவர் என்னை, சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவர் என்னை தண்ணீரை ஊட்டி விடுறாரா? ஊட்டி விடுறாரா? கொண்டு போய் விடுறாரா? கொண்டு போய் விடுகிறார். அப்போ எடுக்க வேண்டியது யாருடையது? உங்களுடையது. தேவ காரியத்தில் நீங்க செவியா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தினால் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பார். விதைப்பின் பலன்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்க போறது இல்ல. தேவ பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக போகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடர போகுது. எலியாவுக்கு மகிமை என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறது நடக்கிறது தான். நீங்க சொல்வதெல்லாம் அப்படியே நடக்க தொடங்கும். ஹல்லேலூயா. நன்மையை பேசுங்க, இது நடக்கும்னு சொல்லி விசுவாசிங்க. நீங்க சொல்லுங்க, தேவனை உயர்த்த போகிறார், தேவனை மேன்மையாக வைக்க போகிறார், தேவனை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க போகிறார், அவரனை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்மாவை தேற்ற போகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை நடத்த போகிறார். விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தான் அவர் தண்ணீரை ஊற்றுவார். நீ தாகமா இருக்கணும். தாகம் இல்லாதவன்ட்ட போய் தண்ணி கொடுத்தா என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய மாட்டான். அதை பார்த்துட்டு இருப்பான், கொஞ்சம் கீழே ஊற்றி விளையாடுவான். ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லை. தேவை உள்ளவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா தருவார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் தட்பவெப்பம், இயற்கையின் சூழ்நிலைகள், அதுடைய தாக்கங்கள் அநேகரை வருத்துகிறதாய் காணப்படும். ஆனாலும் அக்கிலியில் நடக்கும் போது நீ சூழ்நிலையில் எப்படி இருக்கும்? இடுக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் ஒரு திறந்த வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த சங்கார தூதனும் உன் வீட்டு வாசலுக்குள்ள நுழையாதபடி தேவ தூதன் பாதுகாப்பார். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே தெளிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் குடும்ப சங்கார தூதன் உள்ள நுழைய முடியாது. எந்த சங்கார தூதனுடைய வல்லமையும் உன்னை மேற்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவனா நீ போக போகிற. சொல்லுங்க, ஜெயம் கொள்கிறவனா. மற்றவர்களை போல பொருளாதாரம் வரும், ஆனால் அநேகருக்கு அது இழந்து போகிற ஒரு காலமாய் இருக்கும். ஆனால் நீயோ ஈட்டிக் கொள்கிறதா இருக்கும். அதை பெற்றுக் கொள்கிறவனாய் இருப்பாய். நன்மைகளை பெற்றுக் கொள்வனாய் இருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை, வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த ஆண்டிலே கொடுக்க போகிறார். நன்மையின் ஆண்டாய் அவர்கள் இருக்கும். எங்கே பார்த்தாலும் குழப்பங்கள் இருக்கும் போது நீயோ சமாதானத்துடனே இருப்பாய். வெற்றியின் சந்தோஷம் உன் வாழ்க்கையிலே உண்டாகும். ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே பெருக்கெடுக்க போகிறது. ஆனால் குழப்பத்தின் சூழ்நிலை உலகத்தில் வரும். குழப்பத்தின் சூழ்நிலையில் வரப்போகிறது. ஆனால் உன்னை அது சேதப்படுத்த போவதில்லை. எந்த பொருளாதார வீழ்ச்சிகளும் உன்னை தடை செய்ய போவதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு திறந்த வாசல்களை கொடுக்கிறார். திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார். நீ உள்ளே பிரவேசிக்க போகிறாய். சுகமாய் இருக்க போகிறாய். நன்றாய் இருக்க போகிறாய். தேவனை ஆசீர்வதிக்க போகிறாய். தேவ பிள்ளைகளுக்கு தடையாய் காணப்பட்ட அநேக காரியங்களை தேவன் உடைத்து போட போகிறார். வெண்கல கதவுகளை அவர் உடைத்து போட போகிறார். பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்க போகிறார். ஆனால் உண்மையாய் இருந்தால், உறுதியாய் பற்றி பிடித்தால் அதை நீ இழக்க மாட்டாய். கொடுக்கிறது அவருடைய வேலை. இழக்கதும் இழக்காம இருக்கிறதும் உன்னுடைய ஜெபத்திலும் தேவ பிரதிஷ்டையிலும் தான் காணப்படுகிறது. நீ உத்தமமா இருந்தால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உன்னிலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் உன்னை நன்றாய் நடத்துவார். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். தாகம் இல்லாதவனுக்கு இல்ல. ஏசாயா 44 அதில் 3 6 வரை எடுத்து வாசிங்கள். தாகம் உள்ளவன் மேல். அப்ப தாகமா இருக்கிறவனுக்கா இல்லாதவனுக்கா?
யார் தாகமுள்ளவனாய் இருக்கிறானோ அவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், எல்லாருக்கும் மேல இல்ல, உன் சந்ததி, கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய பிள்ளைகள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு, உனக்கு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு, கர்த்தரை முன்னால வைக்கிறவனுக்கு, கர்த்தரை முன்வைத்து செய்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்து வாசிங்க. வளருவார்கள். நீங்க வளர்கிற, உண்மையா இருக்கிற ஜனங்கள் வளர்கிற ஒரு ஆண்டாய் காணப்பட போகிறது. ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வளர்கிற ஒரு ஆண்டாய் காணப்பட போகிறது. வாசிங்க. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார். அவர் உன்னை நன்றாய் நடத்த போகிறார். மழை வெள்ளம் சரியாய் பயன்படுத்தினா அது ஆசீர்வாதம், அது சரியா பயன்படுத்தலைன்னா அது அழிவு. முந்தியெல்லாம் பழைய கதையெல்லாம் பார்த்தீங்களா, ராஜாக்கள் கேட்பாங்க, மாதம் எத்தனை முறை மழை பெய்தா? ராஜாவுடைய ஆட்சி நல்லா இருக்குதுன்னா இந்த மழை என்ன செய்யணுமா? நல்லா பெய்யணும். இப்போ வருஷத்துக்கு 2-3 நாள் பெஞ்சாலே மக்களுக்கு எப்படி இருக்கு? ஐயையோ வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிச்சு. ஏன்னா கட்பாறையின் மேல் கட்டுகிறவன் தான் புத்தி உள்ளவன். வேதத்தின்படி ஜனங்கள் கட்டல, எப்படியாவது கிடைச்சா போதுன்னு சொல்லி ஒரு இடத்துல கட்டுறதுனால பாதிப்புக்குள்ள வருது. அப்போல்லாம் எப்படின்னா மேட்டின் மேல் கட்ட வேண்டும், அது ஆசீர்வாதம். இப்போ நல்ல தாழ்வான இடத்துல எல்லாம் வீடு கட்டுறதுனால வருஷத்துக்கு 3 நாள் மழை பெஞ்சாலும் என்ன செய்ய முடியல? தாக்க முடியல. தேவ பிள்ளைகள் ஞானத்தினாலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை செயல்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நிறைவு. சொல்லுங்க, வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற்றி தேவன் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, சோத்திரங்கள் சோத்திரங்கள். ஆண்டவரே, உடைய நாமத்தின் மகிமை பலன் எங்களோடு நிலைத்திருக்கட்டும். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்மிலே வளர, நாமத்தின் வார்த்தையிலே ஆசீர்வதிக்கப்பட தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. உடைய கிருபை நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குள்ளாய் பலன் உள்ளதாய் மாறட்டும். அவர்கள் காய்த்து கனி கொடுத்து உமக்கு பிரயோஜனமாய் வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. சகலவிதமான நன்மைகள் உடைய சந்ததிகளுக்கு உண்டாகட்டும். தேவ நன்மைகள், பலிபீடத்தின் நன்மைகள்லாம் அவர்கள் திருப்தி அடையட்டும், திருப்தி அடையட்டும், திருப்தி அடையட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. புது வருடம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யட்டும். சத்ருவானவன் தொடான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சத்ரு எந்த வல்லமைகளும் அவர் நெருங்காதபடி தேவன் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை மேற்கொள்ளாதபடி, சூழ்நிலைகளின் ஆதிக்கங்கள் அவர்களை அமிழ்த்தாதபடி முத்திரையிடுவீராக. பலிபீடத்தின் நன்மையினால் திருப்தி அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவது பாட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம்.
சோதரிபு பிதாவே சோதரம் பிதாவே சோதரம் ஓ ரபர பர 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 ஓ தா ரா 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 லா லா சந்தா ரா கா ரா பா 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 ஓ தா ரா 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 லா கா ரா பா 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 ஓ ரபர பர 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 தியாதர பல தியாதர பல தியாதர பல தியாதர பல மாரியாய பல ஓகார பல ருவா 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 ஓ ரா லா ஷதா ரா ரா லா கா ரா பா 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 ஓ லா கா ரா பா 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 ஓ லா ரா 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 லா கா ரா பா 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 கர பர 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 கர பர 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 கர பர 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 ஓ ரி ரா 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 லா ஷதா ரா கா ரா பா 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 ஓ ரா 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 லா லா கா ரா பா 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 ஓ ரா பர 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 ஓ praise the Lord 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 chadra 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 பிதாவே chadra பிதாவே chadra பிதாவே chadra sarvalore chadra sarvalore chadra ஓ ரபர பர 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 ஓ தா 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 லா ஷல்தா ரா கரபா praise the Lord 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 oh da 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 hallelujah 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 jabe karo jabe karo jabe karo jabe karo jabe karo oh ra bara 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 oh da ra bara 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 oh da 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 la khara ba 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 duara bala khara bala 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 khara bala 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 khara bala 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 oh di da 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 la oh di da 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 khara ba 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 Jadaram 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 Pidave Jadaram Pidave Jadaram Pidave Jadaram Mesave Jadaram Mesave Jadaram 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 Jadari Guru Jadari Guru Jadari Guru Kavara Bala Bala Khara Bala Bala Khara Bala 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 Khara Bala Bala Khara Bala 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 Khara Bala Bala Khara Bala 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 Jadaram 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 Irugara Vaiti Kathara Mahima Padu Maha Parishudha பிதாவே இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து அப்பா அந்த புது வருட ஆராதனையிலே பங்கு பெறதை கிருபை செய்தீரே நன்றியோடு துதிக்கிறோம் செப்பரியால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்ன வாக்குத்தத்தத்தை இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தந்திருக்கிற ஆண்டவரே எத்தனையோ யுத்தங்கள் கடந்த நாட்கள் வந்தது எத்தனையோ போராட்டம் வந்தது அப்ப அந்த யுத்தங்களை ஜெயிக்க சர்வ வல்லவர் நீ அதிகாரப்படுத்துகிறாப்பா இந்த வருஷம் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் இந்த வாதைகள் வந்தாலும் சூரிய கட்டுகள் வந்தாலும் தாட்சிகள் வந்தாலும் வீழ்ச்சிகள் வந்தாலும் கர்த்தர் நாமத்திலே அந்த யுத்தத்திலே ஜெயமெடுக்க தேவ பிள்ளைகளை ஒரு முத்திரை மோதிரமாக தேவன் அதிகாரப்படுத்துகிறபடினாலே இந்த புதிய வருஷத்தில் அதிகாரப்படுத்துகிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த முத்திரை மோதிரமாகிய அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்திலே தேவன் தருவீராக கர்த்தருடைய கரங்களோடு இருக்கட்டும் தேவனுடைய சமூகம் முன் செல்லட்டும் செய்கிற சகல காரியங்கள் வாய்க்கட்டும் தாலிகள் ஜெயமா மாறட்டும் தரித்திரங்கள் ஆசீர்வாதம் மாறட்டும் சாபங்கள் மேன்மையா மாறட்டும் மேன்மையின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஐயா கர்த்தர் புதிய வருஷத்துல இவங்க என்னென்ன கையிட்டு செய்கிறார்களோ அதிலெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக அருளபடியா ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் தரபர பர 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 தரபர பர 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 தரபர பர 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 தரபர பர பர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்கள் உடைய மகிமையை சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜனங்களை புதிய வருஷத்திலே ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கர்த்தருடைய நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்புவோம். ஆகாயா 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைக்கணும்னா உனக்கு அதிகாரம் வேணும். ஜெயிக்கிற அதிகாரம், அற்புதங்களை செய்கிற அதிகாரம், எதிலும் வெற்றி பெறுகிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது.
இந்த அதிகாரத்தை கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனோடு தேவன் நேரடியாக பேசுகிற ஒரு அனுபவத்தை இங்கே நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஊழியக்காரன், தேவனுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவன் அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், வசனத்தின் துவக்கம் சேனைகளை கர்த்தர் என்று சொல்லி அங்கே துவங்குகிறது. ஹல்லேலூயா. முடியும் சேனைகளை கர்த்தர் என்று முடிகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருந்தா உன் வாழ்வு இருக்கிற எல்லா யுத்தங்களையும் நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அவளை கண்டு யுத்தங்களை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் யுத்தத்தில் அவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலும் யுத்தத்தை சந்தித்தாலும் சேனைகள் கர்த்தர் நீங்க ஜெபித்த உடனே கடந்து வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை நீங்கள் உணரலாம். ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்துல மாத்திர சேனைகளை கர்த்தராக வெளிப்படுறதில்லை. பரலோகத்து போனாலும் இந்த சேனைகளை கர்த்தரோட சத்தத்தை, ஆசீர்வதிக்க தேவனுடைய சத்தத்தை, அற்புதங்களை செய்கிற தேவனுடைய சத்தத்தை பரலோகத்துல நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 6:3 ஒருவரை நோக்கி சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தோட மகிமையினாலே நிறைந்திருக்கிற சொல்லி அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரலோகத்திலே ஒரு சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன சத்தம்? சேராபீன்கள் கூப்பிடுகிற சத்தம். ஹல்லேலூயா. அவங்க எப்படி என்ன சொல்லி கர்த்தரை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சேனைகளின் தேவனா கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தி கேட்க நீங்கள் பராக்கிரமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 6:3 ஒருவரை நோக்கி சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தோட மகிமை நிறைந்திருக்கு சொல்லி கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. 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 அப்போ தேவன் பராக்கிரமசாலி. இந்த வருஷத்துல உனக்கு நிறைய கடந்தல பிரச்சனை, நோய், சாவும், போராட்டம், நெருக்கம், சரீரத்தில் கொடிய வியாதி. சில கொடிய வியாதி என்னச்சுன்னா உன்னை உருக்குலையும், அப்படி ஒன்னால தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி கொடிய நோய் உள்ளவன்னு ஒன்று உருக்குலையும். அப்ப நீ சேனைகளை கர்த்தர் நோக்கி யுத்தத்தில் வல்லவரே, பிசாசு என்னோடு யுத்தம் செய்கிறான், போராடுகிறான், எனக்கு ஜெயந்தாரும் யுத்தத்தில் என்னை வெற்றி தாரும் அப்படி சொல்லி நீ ஜெபிக்க வேணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்போ உனக்கு கர்த்தர் எப்போது யுத்தம் செய்வார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேணும். ஹல்லேலூயா. மனிதன் யுத்தம் செய்யும்போது சில வேளை வெற்றி கிடைக்கும், பல வேளையிலே தோல்வி கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் யுத்தத்தை நடத்துவாரானால் உனக்கு எப்போதும் வெற்றி மாத்திரம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாடு நீ தோல்வி அடைய மாட்டாய். எந்த பிரச்சனை ஆண்டோட வச்சாலும் உனக்கு வெற்றி உனக்கு. ஹல்லேலூயா. எந்த யுத்தம் வந்தாலும் புதிய வருஷத்துல வெற்றி உனக்கு தான். ஹல்லேலூயா. 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 தாவீது வாழ்க்கையை பாருங்கள். யுத்தத்திலே அவர் பின்வாங்கினதே இல்லை. ஹல்லேலூயா. தோற்று போனதே இல்லை. ஹல்லேலூயா. சேனை எங்க போனாலும் அங்க வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது சேனை முன் சென்ற போது அந்த சேனை தேவனது சேனை என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 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 நீங்கள் உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய சேனையா திகழ வேண்டும் என்று சொல்லி சேனைகளை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பல பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் செருபாபேலுக்கு மாத்திரம் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. செருபாபேலே ஒரு முத்திரை மோதிரம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 இந்த செருபாபேலுக்கு மாத்திரம் தேவன் எந்த வாக்கை கொடுத்தா? செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. பாபிலோன் சொன்னா பயங்கர குழப்பம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த குழப்பத்தை மத்தியில் ஒரு துளிராக இந்த செருபாபேலை ரட்சித்து ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. 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 அப்ப பாருங்க, இவர் என்னன்னா அந்த பாபிலோன் பாபேல் தான் குழப்பம். அந்த பாபேல் சூழ்நிலையை கர்த்தருக்காக நிற்கிற
கர்த்தருக்காக துளிர்க்கிற, தேவனுக்காக செயல்படுகிற, தேவனுடைய காரியங்களை செய்கிற ஒரு மனிதன் தான் செருபாபேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் அக்கினா தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகள். சேற்றில் கூட செந்தாமரை மலரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குப்பையில கூட மாணிக்கம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. குப்பையில ஒரு மனிதனை கர்த்தர் சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ உன்னோட வாழ்க்கையில சில குழப்பங்கள், இந்த பாபேலை போல பல குழப்பங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட ஜீவன் குழப்பத்தில் இருக்கலாம், ஆவிக்கிற ஜீவத்தை குழப்பத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 3வது பாட்டு.
உயரத்தை தேவனால் படி. ஒருவேளை நீ ஒரு வழியும் தென்படாமல் ரொம்ப கீழே இருந்துட்டுக்கலாம். நான் உயர வரணும்னு ஆசைப்படலாம், ஆனால் உனக்கு முடியல. பல தடவை குட்டிகரனை அடிச்சிட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ குப்பையில் கிடந்தாலும் உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. அது என்னால் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒன்று ஆவிக்கிற வாழ்க்கை பெரிய குழப்பத்தில் இருக்கலாம். தொழில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை கூட ஒருவங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். அந்த குழப்பத்தில் நீ ஒரு குட்டையாக போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்குள்ள இருந்து ஒரு துளிராக, ஒரு செந்தாமரையாக நீ வெளியே வர வேணும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், இளங்களை போலவும் வறண்ட நிலத்தில் துளிக்கிற வேரை போலவும் அவனு முன்பாக எழும்புகிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப குழப்பத்தின் மத்தியில் மலர்ந்தவன் செருபாபேல். ஹல்லேலூயா. அவனை தான் முத்திரமா மாற்றி தேவன் அனுகிரகிக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய பிரேட்சை ஜீவத்தை கண்டு தேவன் அடைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்திலே உறுதியா இருக்கணும், விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருக்கணும், பல்லோ வாழ்க்கையிலே அவன் உறுதியா இருக்க வேணும். ஹல்லேலூயா. அதை விட்டு மாறக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு முள்ளுகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே நீ ஒரு லீலி மலராக நீ பிரகாசிக்க வேணும், மனம் வீச வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரேட்சையுள்ள விசுவாச வாழ்க்கை உன்னிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப செருபாபேலை பார்த்து சொல்றாரு, என் ஊழியக்காரனே, நான் உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நீ தேவப்பிள்ளை, நீ ஒருவேளை நீ தான் கர்த்தருடைய மோதிரம். ஹல்லேலூயா. நான் ஒரு முத்திரை மோதிரமா வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதான் இன்று தேவன் தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இதுதான் உன்னை குறித்துதான தேவ திட்டம். ஹல்லேலூயா. அதுக்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாக, கர்த்தருடைய ஜனமாக, பரலோக ஜனமாக, சீயோன் புத்திரனாக, சீயோன் புத்திரியாக நீ மாற வேணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்க ஒரு சாதாரண நபரை போல வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய உலகத்தில் சாதாரண நபர், நிறைய உலகத்து மக்கள் இருக்காங்க, அவங்கள போல நீ வாழக்கூடாது. வித்தியாசமான பரலோக ஜீவிதம், சீயோன் பிரேட்சையின் ஜீவிதம், அப்போஸ்தல அனுபவ ஜீவிதம் உனக்குள்ளே ஒரு குடும்பத்திலே அது உருவாக வேணும். ஹல்லேலூயா. 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 கர்த்தவனை பரலோக அதிகாரம் உள்ள முத்திரை மோதிரமாக தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மோதிரத்துக்கும் முத்திரை மோதிரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மோதிரம் எல்லாரும் போட்டுருவாங்க, ஆனா முத்திரை மோதிரம் யார்கிட்ட இருக்கும்? ராஜாவிடத்துல தான் இருக்கும். ராஜா கையில தான் முத்திரை மோதிரம், ஏன்னா அதுல தான் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. 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 உன்னை கத்த ஒரு முத்திரை மோதிரம் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து ஒரு சீல் வச்சா போதும், அந்த எல்லா அதிகாரிகளும் கீழ்ப்படிவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த முத்திரை மோதிரத்துல ராஜரீக அந்த அதிகாரம் இருக்குன்னு ஒரு ராஜரீக புத்திரனாக தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராஜரீக முத்திரை மோதிரமாக உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அந்த செருபாபேலை பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்குள்ளே அந்த மோத்திர அதிகாரம் இருந்தா நீ ஜெபம் பண்ணி ஆமீன் போட்ட அப்புறம் அந்த காரியம் நடந்துடும். சிலவங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ண காரியம் நடக்காது. ஏன்னா இன்னும் அவங்க ஜீவிதத்தில் சுத்திகரிப்பு வரல, பரலோகம் வரல, அபிஷேகம் வரல, அப்போஸ்தல உபதேசம் வரல, சீயோன் பிரேட்சையில் ஒண்ணுமே இல்லை. அவங்க ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்காது. அப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியா இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்தில், திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறனால் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி நான் ஜெபம் பண்ணுகிறேன், இனி பனி பெய்யாது, இனி மழை கிட்டாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஜெபம் பண்றார், அப்போ பனியும் மழையும் பெய்யல. ஹல்லேலூயா. நான் சொல்லாம இனி பனியும் மழையும் பெய்யாது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு ஜெபத்துல நல்ல தெளிவு இருந்துச்சு. ஹல்லேலூயா. 3.5 வருஷங்கள் வானத்து பூமி அந்த மழை பெய்யாதோட பிரேக் பண்ணி வைத்தார். ஹல்லேலூயா. கார்மே வரும், ஆனா மழை பெய்யாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் தேவன் அவர் கொடுத்த முத்திரை மோதிர அதிகாரம். ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 11:6 அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு நாட்களே
மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை சகல விதமான வாதுகள்னாலும் பாதிக்கவும் ஒரு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க, மழை பெய்யும்படி வானத்தை திறக்க அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தந்திருக்க அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்று தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த மோதிரம் உனக்கு கொடுத்தா உன்னிலிருந்து தேவனது வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும், அற்புதம் நிகழும். ஹல்லேலூயா. அப்ப செருபாபேலுக்கு ஒரு வல்லமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. செருபாபேல் தேவனுடைய கையில் உள்ள ஒரு முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே பெரிய பணமோ பெரிய கல்வியோ பெரிய அந்தஸ்தோ இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவன் முத்திரமாக பலோ அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தேவன் முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த முத்திரை மோதிர அபிஷேகத்தோடு போகும்போது பெரிய பர்வதங்கள் எல்லாம் நொறுங்கி போகும். ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். ஹல்லேலூயா. வாதுகள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய கட்டுகள் அழிந்து போகும். அது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் சம பூமி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியா தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்க அவனுக்கு சொல்லப்பட்டு வார்த்தை பாருங்க, பெரிய பர்வதம் முன்பதாக நிற்கிறது. ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், முத்திரமா செருபாபேல் வருகிறான், அவனுக்கு முன்பாக சம பூமியாவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான எல்லா ஆயுதம் அழிஞ்சு போகும், சூனியங்கள் அழிஞ்சு போகும், சாத்தான் கட்டு அழிஞ்சு போகும், பில்லிசுகள் அழிஞ்சு போகும், அந்தகார வல்லமைகள் அழிஞ்சு ஜெயம் விடுதலை உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்திலே 4வது பாடல்.
என்னை காப்பாற்றுவார். எனது பிரதிஷ்டை உலக வாழ்வு பரலோகம் எனக்கு போதுமே. எனது சுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவரு சாயலை மகிழுவே. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவரு சாயலை மகிழுவே. என் ஜீவன் இயேசு எனக்கு போதும். கடைசி வரை என்னை காப்பாற்றுவார். என் ஜீவன் இயேசு எனக்கு போதும். கடைசி வரை என்னை காப்பாற்றுவார். இயேசுவின் வருகை நானும் பறக்க மற்ற நானும் ஏங்குகிறேன். இயேசுவின் வருகை நானும் பறக்க மற்ற நானும் ஏங்குகிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவரு சாயலை மகிழுவே. எனக்கு போதும். கடைசி வரை என்னை காப்பாற்றுவார். என் ஜீவன் இயேசு எனக்கு போதும். கடைசி வரை என்னை காப்பாற்றுவார். செருபாபேல் என் முத்திரை மோதிரம் அவனுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவா, பெரிய பர்வதமே நீ சமபூமியை உடைத்து நொறுக்கப்படுவா என்று ஆண்டவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ முத்திரை மோதிரமா மாறியாச்சுன்னா உனக்கு முன் பர்வதம் போல் எழும்பி இருக்க சாபங்கள், வாதைகள், அந்தகார கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாமே சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. அப்ப அந்த முத்திரை மோதிரத்தோடு எங்க போனாலும் உனக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப வியாதியாகிய பர்வதம், சாபமாகிய பர்வதம், மரணக்கட்டாகிய பர்வதம், உபத்திரமாகிய பர்வதம், பேல்சபூல் ஆகிய பர்வதம், வலுசர்ப்பமாகிய பர்வதம், சாத்தானாகிய பர்வதம் எல்லாம் அந்த முத்திரை மோதிரத்துக்கு முன்னாடி அது அழிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கொண்டிருந்தா ஒருவேளை நீ உலக பிரகாரமாக ஒரு இன்டர்வியூக்கு போனா உனக்கு வேலை கிடைக்கும். கர்த்தர் உன்னோடு இருந்தா நீ தொழில் செய்தாச்சுன்னா அது நல்ல விருத்தியாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு நீ எதை செய்தாலும் ஆசீர்வாதத்தோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தரும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் அநேருக்கு தனக்கு கொடுக்க தேவனோட வல்லமை பற்றி தெரியல. ஹல்லேலூயா. தனக்கு கொடுக்கிற தேவனோட அதிகாரத்தை பற்றி தெரியல. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல தரித்திருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்ப தேவ சபையில் வந்து சேர்ந்த உடனே உண்மையான அந்த சத்தியத்தை கீழ்ப்படியும் போது உன் குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார், வியாதிகளை சுதந்திருவார், சாபங்களை விலைக்கு காப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிப்பார், நல்ல வேலை, நல்ல திருமணம், சகல ஆசீர்வாதம் தருவார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை பற்றி ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதான் நிறைவேறும். ஹல்லேலூயா. உனக்குள்ள கர்த்தரோட அபிஷேகம் இருக்கு, அதை வச்சுட்டு எதுவும் செய்யாம இருக்க. தேவனுக்கு அநேக காரியங்களே நீ செய்யணும். அதற்காக தான் உன்னை முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எல்லா வல்லமை வரங்களையும் ஜெபத்து மூலம் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு பொல்லாதவனாய் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மீனை கொண்டு தகப்பன் பிள்ளை மீனை கட்ட பாம்பை கொடுப்பானா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரமபிதா பரிசுத்தாவின் கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்திலே 5வது பாட்டு.
ஜென்மத்தினை வாழ்வில் தந்திடுவார். பரலோக ஜென்மத்தினை வாழ்வில் தந்திடுவார். பரலோக சத்தியங்கள் எனது போதனமே தீர்க்க தரிசனங்கள் ஆவியை உயிர்ப்பித்தது. தீர்க்க தரிசனங்கள் ஆவியை உயிர்ப்பித்தது. என்னையாக நேசினார். கிருபையில் தொழுதிடுவேன். பரலோக இன்பத்திலே வாழ்வில் தந்திடுவார். பரலோக இன்பத்திலே வாழ்வில் தந்திடுவார். சீர்க மன்னனை முகமுகமாய் காணேன். இனிய தீயோனிலே அவரில் மகிழுவேன். இனிய தீயோனிலே அவரில் மகிழுவேன். என்னை அவர் நேசித்தார். கிருபையில் தொழுதிடுவேன். பரலோக இன்பத்தினை வாழ்வில் தந்திடுவார். பரலோக இன்பத்தினை வாழ்வில் தந்திடுவார். தெய்வத்தின் சன்னதிலே நானோ செவித்திடுவேன். இயேசுவின் பார்வையிலே ஆறுதல் கண்டிடுவேன். இயேசுவின் பார்வையிலே ஆறுதல் கண்டிடுவேன். நேசித்தார். கிருபையில் தொழுதிடுவேன். பரலோக இன்பத்திலே வாழ்வில் தந்திடுவார். பரலோக இன்பத்திலே வாழ்வில் தந்திடுவார். அப்போ நீங்களும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளும் கத்தோட கையின் மோதிரமாக மாறுங்க. குடும்பத்தை முத்திர மோதிரமாக தேவ மாற்றணும். அப்போது பர்வதங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் பார்வோன் தன் கைகளை போட்டிருந்தா தன் முத்திர மோதிரத்தை கடட்டி அதை யோசேப்போட கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே போட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய பார்வோன், பெரிய சக்கரவர்த்தி. அந்த ஆள் என்ன, அந்த ராஜா என்ன செய்யற, சக்கரவர்த்தி என்ன செய்யறாரு, தன் கையில் இருக்க முக்கியமான முத்திர மோதிரம் அதை கழட்டி ஒரு அடிமையான யோசிப்பு, சிறைச்சாலை கடந்த யோசிப்பு, ஆனா ஜெபிக்கிற மனுஷன், வழிபாடு வரம் பெற்றவன், தேவனோடு வாழ்கிறவன், தேவட பிரதிஷ்டை உள்ளவன், விசுவாசம் உள்ளவன். ஹல்லேலூயா. அவனை அவன் கனப்படுத்துகிறார். எப்படி? தன் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை அவன் கையில் போட்டு அந்த வசனம்லாம் மற்ற மெல்லிய வசனங்களை உயர்ந்த வசனம் கொடுத்து பொன் சிறப்பணி, கழுத்து இருக்கிற பொன் சிறப்பணி இருக்கிறது பெருசு ராஜா போட்டுருவான், அதை எடுத்து அவனுடைய கழுத்தில் போடுறான். ஹல்லேலூயா. அவனுக்கு வழிபாடு வரத்துக்குள்ள பவரை பார்த்தீங்களா? அந்த முத்திர மோதிர பவரை பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ பார்வோன் கையில் இருந்து முத்திர மோதிரம் யோசேப்பு கையில் போடப்பட்டது. ராஜாவின் மோதிரம் அடிமைக்கு கிடைத்தது. ராஜாவின் மோதிரம் ஒரு குற்றவாளி, சிறையில் இருந்த குற்றவாளிக்கு கிடைத்தது. ஒரு தண்டனை கைதி கிடைச்சது. அந்த காலத்தில் அவன் ஜெயிலில் சிறைச்சாலையில் கிடக்கும்போது அவன் ஜாமீன் கூட அப்பாவோ அம்மாவோ இல்லை. அவன் மேலே கரிசனம் உள்ள யாருமே அன்னைக்கு இல்லை. அவனுக்கு நாதி இல்லை. அப்படி கிடந்தவன் அவனை
இந்த ராஜா கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்றாரு? அவனை முத்திர மோதிரம் போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முழு எகிப்து தேசத்தின் பிரதம அதிகாரியாக இவன் உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒன்று நீ முத்திர மோதிரமா மாறுவாய், இல்லது தேவன் கையிலே தேவ வல்லமைங்கிற முத்திர முகத்தை உனக்கு தருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல சாதாரண அப்போஸ்தலன் அந்த பேதுரு நடந்து போன போது ஜனங்களுக்கெல்லாம் சுகம் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. பவுலுடைய வஸ்திரங்களை தூக்கி தூக்கி போட்ட போது நோயாளிகளுக்கெல்லாம் சுகம் கிடைச்சது. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் பவுலை பேதுரு முத்திர மாதத்தின் அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுதா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். ஆர்வம் கையில் முத்திரம் போது இப்போ யோசப்புடைய கையில் வந்துச்சு. அதை யோசப்பு யூஸ் பண்ணான், பழி வாங்க யூஸ் பண்ணல, ஜனங்களுக்கு சேமத்திற்காக அந்த வரத்தை யூஸ் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்ற அந்த முத்திரமான அதிகாரத்தை, ஆவிக்கிற வரங்களை வல்லமைகளை நீங்க யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. உன்னை ஜெபம் பண்ண மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும். ஹல்லேலூயா. தேசத்தில் ஜனங்கள் சுபிட்சை அடையணும், தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. பரலோக வாசிகளா மாறணும். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பஞ்சங்கள் யோசிப்பு மூலம் மாறினது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களோட கிரீசிதா ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கிற தரித்திரம் மாறும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. சில ஆவிக்கிற தரித்திரம் இருக்குது, சாதா தரித்திரம் உண்டு, ஆவிக்கிற தரித்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, பரலோக அனுபவம் கிடையாது, தேவனோட தொடர்பு கிடையாது, தேவனோட வாக்கு கிடையாது, சபை ஆராதனைக்கு வர்றது கிடையாது, உவாசம் ஜெபம் கிடையாது, விழிப்பு ஜெபம் கிடையாது, அதிகாலை ஜெபம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பான், உலகத்தான போல வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். சடான்னு வரும் பாருங்க, சுனாமியை போல ஒரு தாக்குதல், தப்ப முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுறதா ஆண்டவர் இஸ்ரவேலின் வீடுகளிலே நிலைக்கால ரத்தம் தளிக்கப்பட்ட போது வந்த வாதை கடந்து சென்றது. ஹல்லேலூயா. ஏத்தோட வீடுகளில் நிலைக்கால ரத்தம் தெளிக்காதபடினாலே அத்தனை தலைச்சன்களிலே அந்த வாதை கொண்டு போட்டது. ஹல்லேலூயா. 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 அப்போ பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பணும், செழிப்பா, நீ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ நீ எவ்வளவு சாமா இருந்தையோ அவ்வளோ நீ தேவனுக்குள்ள வந்தா ஆசீர்வாதமாக மாறுவாய். ஹல்லேலூயா. அது விசுவாச ஜீவிதத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது. அன்பிலும் கிருபையிலும் மகிமையும் பிரகாச அனுபவங்களும் நீ தரித்திரனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசங்களே நீ தரித்திரனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சத்திய உபதேசங்களே தரித்திரனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ ஒன்றுமில்லாத யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய் வைத்து அந்த ஸ்திரீ தன்னை தரித்திரத்தை போக்கிக் கொண்டாள். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் பெறப்பட்ட ஆபிரகாமை செல்வ சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 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 இப்போ இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் நல்ல முறையில் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரை இறுக பிடிச்சவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பை பார்க்கும்போது சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக இருந்தான். ஆதியா 41, 42 அவனுக்கு மோதிரம் கிடைச்சிச்சு. ஆதியா 41, 43 வசனத்திலே வார்த்தை கிடைச்சது. என்ன வார்த்தை? ராஜா இப்போ சொல்கிறான், யோசேப் கையில் மோதிரத்தை போட்டாச்சு, எல்லா அதிகாரிகளையும் வாருங்கள் அந்த சக்கரவர்த்தி சொல்கிறார். அவ்வளோ ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. தெண்டனிட்டு பணியுங்கள், எல்லாம் முழங்கப்பட்டு இவனுக்கு பணியுங்கள், தெண்டனிட்டு பணியுங்கள். அவ்வளோ பேரும் முழங்கால்னு கும்பிட்டாங்க. பார்த்தீங்களா? சிறைச்சாலையிலிருந்து யாரும் கவனிப்பார்ன்ற ஒரு கைதி தேவன் கையில் எடுத்த போது எவ்வளோ மகிமை கிடைச்சி பாருங்க, எவ்வளோ ஆசை கிடைச்சி பாருங்க. இது போல கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா உன் குடும்பம் பிடிச்சா சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் அந்த சத்தியத்தில் வரணும். ஹல்லேலூயா. உன் குடும்பம் வரணும். ஹல்லேலூயா. 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 அப்போ பாருங்க, தேவன் உனக்கு பலனாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. பெரிய ராஜா, பெரிய போராட்டம், பெரிய கலக்கம். அது நீக்கங்கொள்ள யாரால முடியல, பதில் சொல்ல முடியல, ஞானம் இல்லை, அறிவில் வெளிப்பாடு இல்லை. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஐயா, சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான்,
அவனை கூட்டிட்டு அவன் தேவனுடைய மனுஷன், ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறவன், அவனுக்கு நிறைய வெளிப்பாடு வர உண்டு. அந்த தேவனோட மனுஷனை கூட்டு வந்து ஜோம் பண்ணா சரியாகும். உடனே இந்த ஆள் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே இவங்க எல்லாம் நேரம் ஓடி போய் அவனுக்கு ஷேர்லாம் பண்ணி நல்லா குளிப்பாட்டி ஷோக்கா ட்ரெஸ் எல்லாம் ஜம்னு போட்டு அவனை கையை பிடி இழுத்துட்டு இங்கே கொண்டு வரான். ராஜாவுக்கு அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக சொல்லுகிறான். ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாத அதான் தேவனோட வார்த்தை, ரேமாவே தீர்க்க தரிசன வார்த்தை. நீ ஆண்டவிட காத்திருந்தா உனக்கு அந்த ரேமாவே தீர்க்க தரிசனம் உனக்கு கிடைக்கும். அந்த தீர்க்க தரிசனம் உயர்த்தும். ஹல்லேலூயா. நீ ஒரு முத்திரமா இருந்தால் எல்லாரும் கால்நடை விழுந்து அடிவாங்க. ஹல்லேலூயா. 60:14 நான் பார்க்க உன்னை கர்த்தருடைய நகரம் என்று நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போத்திபார் வந்து குப்புற விழுந்தான். ஆமானை குற்றச்சாட்டு அவனை உள்ளே தள்ளினவன். அநியாயமா குற்றச்சாட்டு செய்வதற்கு பண்ணின வார்த்தையை கேட்டு, பெண்ணின் வார்த்தையை கேட்டு தவறு செய்தவன் அந்த ராஜா. இப்போ பாருங்க, இந்த அவன் தான் யோசேப்பை சிறையில் போட்டான். இப்போ பாருங்க கனம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. முத்திர மோதிரத்தையே கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிளில் பார்க்கும்போது பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு கிஃப்ட் தருவார். ஆவிக்குரிய அனுபவங்கள், கிருபா வரங்கள், வல்லமை வரங்கள். நீ ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த மூலமாக இது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. 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 அப்போ பரிசுத்த உனக்கு வல்லமை சொன்னா உனக்கு விசுவாசம் வரும், விசுவாசத்திலிருந்து வரம் வரும், கர்த்தருக்கு நல்ல வெளிப்பாடு வரும். எல்லா வரங்களையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. 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 நீங்கள் உலகபூர்வமாக படித்தாச்சுன்னா உனக்கு அறிவு கிடைக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றாச்சுன்னா உனக்கு வரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. வல்லமை வரும், வெளிப்பாடு வரும், தேவனது வரம் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த தாளந்தன்னை யூஸ் பண்ணும், பதிச்சு வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கத்தவனுக்கு தந்து முன்னே நீ ஜெபிக்கும் கத்த தந்த தீர்க்க தரிசனம் வர எங்கே போச்சு? கத்த தந்த தரிசனம் எங்கே போச்சு? கத்தவனுக்கு தந்த பாடுகளின் ஜீவிதம் எங்கே போச்சு? உன்னோட ஆத்ம தாகம் எங்கே போச்சுது? விழிப்பின் ஆவி எங்கே போச்சு? உணங்காலின் ஜப ஆவி எங்கே போச்சுது? பாடுகளின் சிந்தை எங்கே போச்சுது? எல்லாம் காணாம போயிடுச்சா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு தன்னோட கிஃப்டை ஏற்ற வேளையிலே ஆப்ரேட் பண்றான். ஹல்லேலூயா. 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 அப்போ தன்னோட அறையிலிருந்து போகுது அவன் சொப்பனங்களை பார்க்குறான், அங்கே உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். இங்கே அதோட அந்த அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு கிஃப்டும் அவன் ஜெபிச்சு பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சில சபையில் ஒரு அந்நிய வருஷம் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு அதற்கு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரங்களாம் உண்டு, நீங்கள் ஜெபிச்சு பாருணும். ஹல்லேலூயா. அதான் வியாக்கியானம் வரும், தீர்க்க தரிசனம் வரும், இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு சொப்பனம் வர இருந்தது. ஹல்லேலூயா. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த வரமும் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ராஜாவின் முத்திரை மோதிரம் கிடைக்க காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அநேக கிடக்கிறவங்க பிழைச்சி எழுந்திருக்கிறத நான் கண்டிருக்கிறேன், நீங்களும் காண முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லும்போது, உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் சொப்பனத்தின் வாயிலாவது தரிசனத்தின் வாயிலாவது மறை பொருட்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே முகமாக காண்கிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மறைப்பு ஆனா பரவாயில்ல சொல்றாரு, மறை பொருட்களை அல்ல, பிரத்யட்சமாய் அவனோடு பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 டைரக்டா கர்த்தரோடு பேசுற அனுபவம், அதான் பரிசுத்தமான அனுபவம். அந்த அனுபவம் இருக்கா? கிடைச்சிருக்கா? கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவாங்க, நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். அவங்க ஆண் பண்ண பிறகும் இன்ன பேர் வைப்பதாக, உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும், உனக்கு இன்னும் பெண் வரும், உனக்கு இந்த கணவன் வருவேன், உனக்கு இன்னும் மாதிரி வீடு கிடைக்கும், உனக்கு எல்லா காரியம் உனக்கு கிடைக்கும். சில சமயம் கத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏற்ற வழியிலே உன்னை உயர்த்துகிற தேவன், முத்திரை மோதிரம் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. 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 அப்போ ஜெபம், தரிசனம், அபிஷேகம், இதெல்லாம் இந்த ஒரு பக்கம் ஜெபம் தரிசனம், இன்னொரு பக்கம் அபிஷேகம். இது உன்னோட 2 கண்ணு மாரி. வசன சத்தியம், வசன சத்தியம், அபிஷேகம் 2 கண்ணு மாரி. 2 உனக்கு வேணும். வெறும் அபிஷேகத்தை வச்சு துள்ளிக்கிட்டு இருந்தால் ஒரு வேஸ்ட்டு. பைபிள் எங்கெல்லாம் பாருங்க, கர்த்தர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற தான் அபிஷேகத்தை கொடுத்தார்.
சும்மா அற்புதம் செய்யறதுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல. ஒவ்வொருக்கும் பெசலையில் கொடுத்த விஷயம் ஆசிரியர் கொள்ளாடத்தை நிர்வகிக்க, அப்போஸ்தலர் கொடுத்த அபிஷேகம் சபையை கட்டுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். சும்மா வேஸ்ட் அபிஷேகத்தை ஆண்டு கொடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ சூலமேத்தி எடுத்து என்ன விசேஷம்? நீ கண்ட 2 சேனைகளை காண்கிறேன்னு சொன்னாள். அது என்ன 2 சேனை? ஒன்று சீயோன், அடுத்தது புதிய எருசலேமை வெளிப்படுத்துகிற உன்னதம் பட்டு 6ஆம் அதிகாரத்திலே அவளுடைய விஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளை ஜெபிக்கும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஆண்ட வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்த போது தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாத்திரமல்ல, அவனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மூலம் குடும்பம் உன்னோட ஜெபம் மூலம், உன்னோட பிரயட்சம் மூலம், அப்போஸ்தலர் சத்தியத்திலே நீ ஜீவிக்கிறது மூலம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஹல்லேலூயா. எஸ்தர் 8:2 ராஜா ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை பிடுங்கி அதை தேவட பிள்ளையாகிய மொர்தெகாய் கையில் கொடுக்கும். துஷ்ட ஆமானுடைய கையில் மோதிரம் இருக்குது. அவன் யூதர்களை அழிக்க, தேவ பிள்ளைகளை அழிக்க அவன் அதை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. கர்த்தர் பிடுங்கி தேவட பிள்ளையாகிய மொர்தெகாய்க்கு அதை கொடுக்க, அந்த மோதிரத்தை முத்திர மோதிரத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்க முத்திர மோதிரமானா ஜனங்களுடைய உயிரை காப்பாற்றலாம். ஹல்லேலூயா. குடும்ப இனஜன பந்துக்களை சாப அழிவில் நரகத்திலிருந்து நீ மீட்கலாம். முத்திர மோதிரமானா ஜனத்தை மீட்கலாம். ஹல்லேலூயா. அவங்க மோதிரம் அங்கே வந்தவுடனே ஜனங்களுக்கு பெரிய மரண அழிவிலிருந்து பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில சமயத்தில் உன் குடும்பத்தை அழிக்க சாத்தான் ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாத்து உன்னை மேன்மைப்படுத்தி ஒரு முத்திரை உன்னே அவர் முத்திரமாக மாற்றி அவன் உடனங்களை அத்தனை பேர் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே, கிருபையின் பேழைக்குள்ளே, நோவாம் பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல பரிசுத்த பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பாதுகாப்பு தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், நோய்களை மாற்றுவார். மொர்தெகாய் காலத்திலே காரியம் மாறுதலாக முடிந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ யுத்தங்களை நடத்துகிற சேனைகளை கர்த்தர் உன்னை துணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது வாழ்க்கை பாருங்க, முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தது போல ஒரு யுத்தத்தில் கூட அவன் ஃபெயிலியர் ஆனதில்லை. எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை சேனைகளை கர்த்தர்ன்னு அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய சேனை தேவ சேனை. ஹல்லேலூயா. நீயும் ஒரு குடும்பமும் ஒரு தேவ சேனையாக மாற வேணும். ஹல்லேலூயா. தேவ சேனையாக மாற வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் சேனையாக மாறினா சேனையில் கர்த்தருடைய துணை உனக்கு எப்போ பாதுகாவல் எப்போது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு ஏராளம் புது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையில கூட்டி சேர்க்க திராணியை பரிசுத்த தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்மாக்களை சபைக்கு நேராக நடத்துகிற ஒரு திராணி தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இதற்கு அதான் ஒவ்வொரு மனித ரட்சிப்புக்காக இயேசு சிலுவிலே மரணத்தை உத்தரித்தார் என்று சொல்லி, மீட்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எண்ணாமம் 31 ஆத்மாவுக்குள் பாவ நிறுத்தி செய்யும்பொழுது எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அத்தகடங்களையும் மோதிரங்களையும் காதணைகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கா கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்க என்ன கொண்டு வராங்க? பொற்பணிகளாகிய பாதசரங்கள், பொற்பணிகளாகிய அச்ச கடகங்கள், பொன்னால் செய்யப்பட்ட மோதிரங்கள், பொன்னால் செய்யப்பட்ட காதணிகள், பொன்னால் செய்யப்பட்ட காப்புகள் கர்த்தருக்கு காணிக்கா கொண்டு வந்து சொன்ன மோசேயும் ஆசானாய் எலெயாசாரும் அதை ஆசரிப்பு கூடாரம் ஆராதனை செய்வதற்காக அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 35 அதிகாரத்திலே 22 முதல் 28 வசனத்திலே இதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அஸ்தக்கடகம், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள், பொன்னாபரணங்கள் மட்டுமல்ல பொன்னையும் காணிக்காக ஒவ்வொரு செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அதோட ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், அதோட வெள்ளி, வெண்கலம், கோமிதுகம், ரத்தனம், பரிமள வர்க்கம், விளக்கெண்ணெய், சுகந்த தூபங்களை காணிக்காக அவள் தேவ ஆலயத்திற்கு தேவால பணிக்கென்று அவள் படைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்திர மோதிரமா மாறினா
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உனக்கு திராணி உண்டாகும். ஹல்லேலூயா. உன்னையே மகிமை கர்த்தர் காணிக்க கொடுக்கிற பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 6வது பாட்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சொந்த வாசனை காணிக்காக பலியாக ஒப்புக்கொண்டு நம்மில் அன்புக்கு வந்தது போல அன்பிலே நடக்க வேணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொந்த வாசனையாக பலியாக சொந்த வாசனை காணிக்காக அவர் மாறினார். அல்லேலூயா. எப்போது முத்திரமான மாறினாயோ அப்போது சொந்த வாசனை காணிக்கை தேவனுக்கு செலுத்த வேணும். அல்லேலூயா. நீ செலுத்துற காணிக்க நசல் கொண்டதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய பணம் ஒரு செல்வம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு சபைக்கு தான் பிரயோஜனம் பண்ணணும். ஆடம்பரங்களுக்கோ வேஸ்ட்டுக்கோ வேற கேஸ் நடத்துறதுக்கோ வேற எந்த நேரம் போக்குறதுக்கோ பைசா வேஸ்ட் பண்ணாத. பைபிள் சொல்லுகிறது செருபாபேல் ஒரு முத்திரை மோதிரம், அவனுக்கு முன் பர்வதங்கள் சமபூமியாகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. யோசிப்பு முத்திரை மோதிரம் கையில் பெற்றுக்கொண்டான். பஞ்சங்கள் தரித்திரங்கள் இந்த தேசத்தில் மாறினது. ஹல்லேலூயா. அந்த மரம் அனல் மூட்டப்பட்டது. ஹல்லேலூயா.
அடிமையான முத்துகான் கையிலே முத்திரை மோதிரம் போடப்பட்டது. யூதர்கள் மரணத்துக்கு அழிவுக்கு தப்பினார்கள். ஹல்லேலூயா. அதை அவன் உபயோகப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் உரைக்கு என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். பூர்ண அடகுள் யாரை பற்றி சொல்லியிருக்குது? சாத்தானை பற்றி தான் சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. விசித்திரமான முத்திரை மோதிரம், ஞானத்தினால் நிறைந்தவன். பைபிளுக்கு தீரு ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் இருக்காங்க. ஒன்று தீரு ராஜா, மற்றொன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட விழுந்து போன கேரு. அப்போ பாருங்க, விழுந்து போன தூதன். அப்போ பாருங்க, இந்த அபிஷேகம் பெற்ற கேரு ஒரு முத்திரை மோதிரம் என்று பார்க்கிறோம். அவன் அதை உபயோகப்படுத்தாமல் பெருமையினாலே அவன் விழுந்து போனான். பெருமை வீழ்ச்சி காரணமாக இருந்துச்சு. தேவன சமூகத்தில் நாம் ஒரு புழு, நாம் ஒரு தூசி. ஆண்டோட சமூகத்தில் நம்ம தர மட்டும் தாழ்த்து, கர்த்தாவே இறங்கும், இயேசுவே இறங்கும் கண்ணீரோடு ஜெபிச்சா உனக்கு தேவனுடைய இறக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிளெஸிங் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ அந்த தீரு ராஜாவும் அவனும் தூதனும் பெருமையினாலே விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை நமக்கு சிகரத்தை போல இருக்குது. வசதி, வாய்ப்பு, பணம், செல்வம், செல்வாக்கெல்லாம் வரும்போது நீ ஒன்றை தாழ்த்தணும். யாரை அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்மை, 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 எளிமை, எளிமை, எளிமை. இதுதான் உனக்கு உன்னை கடைசி வரை உன்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் 17, 18, 19 உன் அழகினால் இருதயம் மேட்டிமாயிற்று, மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாய், பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சனாக்கினாய். இதுக்கு தண்டனை என்ன கற்றுக் கொடுத்தார்? என்ன சொன்னார் கர்த்தர்? உன்னை தரையிலேயே தள்ளி போடுவேன், உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன், உன்னை பூமி மேல் சாம்பல் ஆக்குவேன், இனி ஒருபோல இருக்க மாட்டா என்று ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீரு ராஜா தீய வழியினாலே தொலைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 38:18 அப்போது அவள் ரொம்ப ஞானமுள்ள தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் என்ன செய்றா? அவன்கிட்ட அந்த இதாட்ட நான் உனக்கு, அவன் கேட்குறான், நான் உனக்கு என்ன கடமானமாக என்ன கொடுக்க வேண்டும்னு கேட்டான். உன்னை அவன் சொல்கிறா, உம்முடைய முத்திரை மோதிரம் எனக்கு வேணும், உம்முடைய ஆரம் எனக்கு வேணும், உம்முடைய கைகோல் எனக்கு வேணும். அடப்பாவி பொம்பளை என்னத்தெல்லாம் கேட்குறான்னு பாருங்க. இவனும் அப்படியே கொடுத்து, யூதா என்ன துதிப்போன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் அந்த மோதிரத்தை ஒரு பெண்ணிடத்துல கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த மோதிரம் முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கணும், நமது விசுவாசம், ரட்சிப்பு, அபிஷேகம், சத்திய உபதேசம், பிரதிஷ்டைகள், இவைகளை ஒருபோதும் ஏசாயாவை போல, இந்த மனிதனை போல அடகு வைக்கக்கூடாது, தொலைக்கக்கூடாது. உனக்குள்ள அபிஷேகத்தை கடைசி வரை நீ காத்துக்கொள்ள வேணும். பிரேட்சையை நீ காத்துக்கொள்ள வேணும். சத்திய உபதேசங்களை நீ காத்துக்கொள்ள வேணும். விசுவாசத்தை, ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அதை தொலைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போதும் விசுவாச சத்தியத்திலே நிலைக்கணும், நிலைத்து நிற்கணும். ஹல்லேலூயா. உன்னுடைய முத்திரை மோதிர பிரதிஷ்டையை ஒருபோதும் நஷ்டப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எஸ்தர் 3:10 பார்க்கும்போது, அப்போ ராஜா தன் கையிருக்கிற மோதிரத்தை கழற்றி ஆகாகியனாகிய அம்மெத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தர் 3:12 ராஜா மோதிரத்தினாலே அந்த முத்திரை போடப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமான் கையில் அந்த மோதிரம் கிடைச்சது. இந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும், அதுக்கு சொல்லி அவன் முத்திரை போடுறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த மோதிரம் கிடைச்ச உடனே ஆமான் ஆடுன ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவன் பண்ணின சேட்டைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஹல்லேலூயா. அந்த மோதிரத்துக்கு மொத்தமாக தேவனுடைய ஜனத்தை அழிக்க அவன் எத்தனை செய்தான். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது? ராஜா கையில் மோதிரத்தை பிடுங்கினான். ஹல்லேலூயா. அந்த மொர்தெகாயுடைய கையிலே கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த கையிலே போட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அபிஷேக வரங்களை தவறான முறையிலே யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உனக்கு தேவன் கொடுத்த பணம் தவறான முறையிலே செலவழியக்கூடாது. ஹல்லேலூயா. உன் அந்தஸ்து தவறான முறையிலே அதை நீ பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சொந்த பங்கு இளைய குமாரன் வாங்கி கொண்டு போய்
எல்லாத்தையும் தொலைத்து போட்டான். ஹல்லேலூயா. கடைசி பரத்து ஒரு பாவம் செய்து என்று சொல்லி அவன் கதறினான். ஹல்லேலூயா. தாப்பனை தேடி போனான். ஹல்லேலூயா. அவன் மறுபடியும் தாப்பனுடைய அன்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்போ எரேமியா 22:24 யூதாவின் ராஜாவை யோயாக்கீமின் குமாரன் கோனியா, ஏற்கனவே ஒருத்தரோட கோனியா பற்றி பேசியிருக்கிறேன். நிறைய பேருக்கு கோனியா பற்றி தெரியாது, பெரிய பிரசங்கம். அப்போ அந்த கோனியா பற்றி பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் என் வலது கையில் முத்திரை மோதிரமாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அவனை நான் கடற்றி எரிந்து போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒரு காலத்து எனக்கு வலது கையில் முத்திரை மோதிரமாக தான் இருந்தான், அவனை கடற்றி எரிந்து விடுவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. வீசி எறிந்து விடுவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ கோனியா அங்கே ராஜா பார்த்து ஆட சொல்றார். கோனியாவுடைய ஆவிக்கிற வாழ்க்கை தாறுமாறாக இருந்துச்சு. அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று வரங்களை பெற்று ஆவிக்கு ஜீவத்தை நான் தான் காத்துக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே நீ ஒரு முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருபை ஊக்கப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. அப்போது உங்களை விரோதமாக எழும்புற பிசாசின் சக்திகளை, பில்லிசுனிய சக்திகளை, வாதை சக்திகளை, லூசிபர் சக்திகளை, அந்தகார சக்திகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் வெள்ளி முத்துக்கள் கடகங்கள் ஆரங்கள் கர்த்தர் காணிக்க படைத்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவங்க அதை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளாக எதிர்பார்க்கிற ஜீவியம், விசுவாச ஜீவிதம், பரலோக ஜீவிதம் உனக்குள் உன் குடும்பத்துக்குள் உருவாக வேணும். ஹல்லேலூயா. அப்போ நீ கர்த்தர் விரும்புகிற ஒரு பொற்பாத்திரமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரத்தை போட்டு தேவ வல்லமை வரங்களை தந்து உன்னை தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தீர்வை போல, கேராபனை போல, ஆமானை போல, கோனியாவை போல, யூதாவை போல ஒரு முத்திரை மோதிரத்தை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. அதை நீ தொலைத்து விடாதே. ஹல்லேலூயா. அப்ப மகிமை பெயர் இக்கபத்தாகி விடுவாய். ஹல்லேலூயா. தேவட மகிமை போயிட்டு அப்படி இக்கபத்தானே மாறக்கூடிய நிலைமை உனக்கு வந்துடும். ஹல்லேலூயா. 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 அப்போ தேவ சமூகத்திலே நீ தாழ்த்தி ஜெபிச்சா உன்னை எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏழையகுமாரன் தாப்பனை தேடி வருகிறான். லூக்கா 15:22 அப்போ தாப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எல்லாம் இழந்தவன் பிச்சைக்காரனை போல வர்றான். தாப்பன் அவன் கண்டவனை ஓடி வந்து முத்தமிட்டு அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல வசனம் எல்லா மகிமையும் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், செருபாபேலாகிய என் ஊழியக்காரனே, என் கையின் முத்திரை மோதிரமா உன்னை நான் வைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சா பரலோகம் உனக்காக திறக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் உனக்காக செயல்படும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் blessings, ஆசீர்வாத மழை உன் வாழ்விலே உன் குடும்பத்திலே கொட்டும். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு பங்கை தேவ ஆலயத்தை கொடுப்பேன்னு பிரதிஷ்டை செய். தேவன் உன்னோடு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் பொன் கடகங்கள், ஆரங்கள், வைரங்கள், காதணிகள், மோதிரங்கள், இளநீர்கள், இரத்த மரங்களை ஆண்டவருக்கு படைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், களஞ்சியங்களை நிரப்புவேன், பட்டணத்திலும் வெளியிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. 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 அப்ப கர்த்தரை நீ ஆசீர்வதிக்க அவர் அவளோடு காத்துக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் 26:19 நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று இந்த புதிய ஆண்டிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்திலே என் வாழ்க்கையில் தாருமாப்பா. என் குடும்பத்தில் இந்த புதிய ஆண்டிலே எதை நான் செய்தாலும் அந்த வாய்க்க வேணும். என் குடும்பம் ஆசிரியக்கப்படணும். என் கையின் பிரயாசம் ஆசிரியக்கப்பட வேணும். அந்த ஆசிரமம் சிதறக்கூடாது. மேன்மேலும் நீ ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து இறுதி ஜெபத்திற்கு ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். பாடல் புத்தகத்திலே 7வது பாடல். கைகளை வைத்து தேவனோடு அங்கு வாழுவேன், இந்த இயேசுவோடு
நடப்பேன். சிங்கமில்லை தேவனோடு அங்கு வாடுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். பாடி துதிப்பேன், தேவ மகிமை பெறுவேன். ஜீவனுள்ள தேவனது முகம் காணுவேன். பாடி துதிப்பேன், தேவ மகிமை பெறுவேன். ஜீவனுள்ள தேவனது முகம் காணுவேன். சீயனிலே தேவனோடு அங்கு வாடுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். சீயனிலே தேவனோடு அங்கு வாடுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். ஏழு கண்கள் உடைய அவரின் மகிமையை கண்டு மகிழ்ந்து ஆனந்திப்பேன். ஏழு கண்கள் உடைய அவரின் மகிமையை கண்டு மகிழ்ந்து ஆனந்திப்பேன். சீயனிலே தேவனோடு அங்கு வாடுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். சீயனிலே தேவனோடு எங்கு வாடுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். கோடா கோடி தூதர்களே துதி ஒலி கேட்டு மகிழுவேன். கோடா கோடி தூதர்களே துதி ஒலி கேட்டு மகிழுவேன். சீயனிலே தேவனோடு அங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். சீயனிலே தேவனோடு எங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். எங்கு எங்கு மகிமை சீயோனெங்கு தேவ மகிமை. எங்கு எங்கு மகிமை சீயோனெங்கு தேவ மகிமை. சீயோனிலே தேவனோடு அங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். சீயோனிலே தேவனோடு அங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். வெள்ளை சிங்காசன நியாயத்தில் தேவ சபையில் சேர்த்திடுவார். வெள்ளை சிங்காசன நியாயத்தில் தேவ சபையை சேர்த்திடுவார். சீயனிலே தேவனோடு அங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். சீயனிலே தேவனோடு அங்கு வாழுவேன். எந்த இயேசுவோடு எங்கு நடப்பேன். எல்லாம் கைகளை தட்டி விட்டாதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த புதிய வருஷத்திலே ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறோம். புதிய வருஷத்திலே தேவனுடைய கரம் நீட்டப்பட்டது. இந்த புதிய வருஷத்திலே முத்திரை மோதிரமாக தேவனை மாற்றிருக்கிறோம். இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள், இதுவரை உங்கள் கண்டிராத ஆசீர்வாதங்கள் வானத்து பதவிகளை தரணும். உங்கள் வாழ்க்கையிலே சரிய போகிறது. தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய கிருபா மகிமைகள், சகல ஆசீர்வாதங்களை அந்த வானத்து பருகளை தரது. இடங்களாக போக வேண்டும், உன்னை ஆசிரியப்பேன். இடங்களாக போக வேண்டும், உன்னை ஆசிரியப்பேன். உங்களை கீர்த்தியும் வீழ்ச்சியமாக வைப்பேன். 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 வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்திலே நிறைவேறுகிறது. எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எந்த கையில செய்தாலும் ஆசீர்வாதம், எந்த பிரயாசத்தை செய்தாலும் ஆசீர்வாதத்தை தேவை அள்ளி சொல்லிய போகிறார். தேவன் இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2024 வருஷத்திலே நம்முடைய கீர்த்தியும் சூழ்ச்சியமாக வைப்பேன் வாக்குத்தத்தின் மூலமாக உங்களை விசேஷமாக இந்த புதிய வருஷத்திலே ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் கொடிய நோயில் விடுதலை தருவார். கொடிய சாபத்தை விடுதலை தருகிறார். கொடிய சந்தான கட்டு விடுதலை தருகிறார். லூசிபர் ஆவிலிருந்து விடுதலை தருகிறார். வலுசர்ம ஆவிலிருந்து விடுதலை தருகிறார். பில்லிசூர கட்டண விடுதலை தருகிறார். மந்திரிய கட்டண விடுதலை தருகிறார். கர்த்தருடைய சகல சீற்றங்களது ஆண்டவராக இயேசு எடுத்துகிறார்.
வியாதிப்பட்ட ஒவ்வொருக்கு ஆண்டவராய் இயேசு தம்முடைய சுகத்தை தருகிறார். வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் இயேசு கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உச்ச பலமாக உள்ள காலனை பாய்கிறது. கொடிய நோய்கள் மாறுகிறது, மரண நோய்கள் மாறுகிறது, சாத்தான கட்டுகள் மாறுகிறது, அந்தமான கட்டுகள் மாறுகிறது, இரண்டு அதிகாரங்கள் மாறுகிறது, பொல்லாதவருடைய கிரிய துர்க்கிரிகள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. புதிய ஒரு விடுதலை, புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு எழுச்சி, புதிய ஒரு மாற்றம், ராஜரீக ஆசீர்வாதங்கள், முத்திரை மாதத்தின் ஆசீர்வாதம், முத்திரை மாதத்தின் ஆசீர்வாதம், முத்திரை மாதத்தின் ஆசீர்வாதத்தை தெய்வம் தருகிறார், தெய்வம் தருகிறார், இயேசு தருகிறார். ஓகார பல 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 ஓதா ராதா 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 லா கர பாபா பாபா ஓதா ராதா ராதா லா கர பாபா பாபா ஓதா ராதா ராதா கர பாபா. ஓ சதர 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 ஓ சதர 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 பாபா சதர. மைமே பிதாவே, இந்த புதிய வருஷத்திலே அந்த ஆராதனை வந்த ஒவ்வொரு குடும்பங்களை புதிய ஒரு ஆராதனை கூட்டத்திலே தெய்வ விசேஷமாக ஆசீர்வதித்த சோதரம். சரீரத்திற்கு பொல்லாத வியாதிகள், மரண வியாதிகள் நீங்குகிறது, எல்லா சாபங்களும் மாறுகிறது, ஐஸ்வர்யம் செல்வது ஆக்கத்த மேன்மைகள் கிடைக்கிறது. கத்தர் வற்றாத நீரேற்ற போல கத்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பட்டணத்திலும் வெளியிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார், கீழாவாமல் மேலாவாய் ஆளாக்கவளை தலையாக்க சொன்னது அவனமான ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு தருகிற தேவ கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து பலப்படுது, பூர்ண கிருபை நடத்து, அப்போஸ்தல சத்தியத்தில் நடந்து, சீயோன் சத்தியம் நடந்து, விசுவாச சத்தியத்தில் நடந்து, உன்னத மகிமை சத்தியத்தில் நடந்து, சீயோனுக்கு ஆயத்தப்படுது. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதித்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புதிய வருஷத்தை ஒவ்வொரு குடும்ப ஆசை மாற்றி தந்தார். தேவனை கைகளை தட்டு மகிமைப்படுத்துவோம். குமாரா இயேசு கிறிஸ்து கைகளை தட்டு மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேர்வுகளை கைகளை தட்டு மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தமனாலே இருக்கிற வயது கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர்.